Manu. This is something very new that I am doing. This single Kurukshetra, we are trying to bring it into Chennai from Singapore. It's a very beautiful movie, and Jayakumar sir and Metro Films, they are helping us to give us the shelter, and I hope people will like it here. I am trying my best to promote it, and I really pray to God and want everybody to watch this beautiful piece of art. Thank you so much. ரொம்ப நன்றி. பிஹைண்ட் ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கம். என் பேர் வீரராகவன். நான் அந்த படத்தில் ப்ரொடியூசர். சிங்கிள் குருட்சேத்திரம் என்னும் திரைப்படத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். அற்புதமான கதை, சிறப்பான திரைக்கதை. ரசிகர்கள் இல்லை என்றால் கலைஞர்களாகிய நாங்கள் இல்லை. இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும். இதை பார்த்து ரசித்து உங்களுடைய விமர்சனங்களை எழுதுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. இன்னும் மென்மேலும் பல திரைப்படங்களும் ரசிகர்களும் இந்த உலகத்திற்கு வர வேண்டுமென்றால் உங்களுடைய ஆதரவு மிகவும் முக்கியம். அதை தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் இங்கு வந்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். பிஹைண்ட் ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்று சிங்கையில் குருஷேத்திரம் என்ற திரைப்படத்தின் ட்ரெய்லர் லான்ச்சில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. விரைவில் படம் சென்னையில் வெளியாகவிருக்கிறது. தயவு செய்து உங்கள் ஆதரவை கொடுங்கள். நன்றி. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் கார்கி. நான் இந்த குருக்ஷேத்திரம் சிங்கையில் குருக்ஷேத்திரம் படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். சிங்கையில் குருக்ஷேத்திரம் படம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரியோ, ரொம்ப ஒரு அழகான ஒரு புதிர் மாதிரியோ, கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்கிற மாதிரியான ஒரு முடிச்சுகள் அவிழ்கிற மாதிரியான ஒரு கதை. முழுக்க சிங்கப்பூர் தொழில்நுட்ப கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு படம். இதில் வந்து நான் ஒரே ஒரு பாடல் தான் இருக்குது. அந்த பாடல் நான் பண்ணியிருக்கேன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் வந்து நம்ம வழக்கமாக சிங்கப்பூர் அப்படின்னு சொன்ன உடனே, சிங்கப்பூர் தமிழர்கள்னு சொன்ன உடனே நமக்கு வந்து அந்த உயர்ந்த கட்டிடங்கள், அப்புறம் அங்கே இருக்கிற வாழ்க்கை முறை, ரொம்ப அழகான வாழ்க்கை முறை, நல்ல சாலைகள், சுத்தமான காற்று, இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அங்கே அப்படி இல்லாமல் வேற மாதிரியான ஒரு வாழ்க்கையும் இருக்குது, வேற மாதிரியான இளைஞர்களும் இருக்காங்க. இது மாதிரி சட்டத்திட்டங்களால் ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தவறான பாதையில் சென்றுகிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே காட்டுற மாதிரியான ஒரு படம். தமிழர்களை சார்ந்து பண்ணியிருக்கிற ஒரு படம். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் அந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு நடன போட்டியில் வந்து பாடும்போது அவங்க வாழ்க்கையில் லட்சியங்கள் எதுவுமே கிடையாது, அவங்க எதுவுமே உள்ள எதை பற்றியும் அவங்க கவலை இல்லை, அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க பாடுற மாதிரியான ஒரு பாடல் ஒன்று வந்திருக்கும். தீ தீராதே உன் உள்ளே தீ தீராதே அப்படின்ட்டு ஆரம்பிக்கிற பாட்டு. அந்த பாட்டில் வந்து முழுக்க அவங்களோட விளக்கம் மாதிரி, ஏழும் சனிக்கிழமை போதை பிறப்புரிமை, பாதை கொஞ்சம் திருத்தியமை, எங்கள் இளமை எங்கள் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரணம் ஒன்று ஆரம்பிக்கும். நாங்கள் நடனப்படை நாளும் நிலவு நடை, நாடிக்கேது வேகத்தடை, எங்கள் வானில் ஏது ஒட்டடை அப்படின்ட்டு போகிற சாங்கில் வந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்க நெஞ்சில் அச்சம் இல்லை, லட்சியங்கள் தொல்லை, பூமிக்குள்ளும் சென்று விரியும் எங்கள் எல்லை, அன்னை தந்தை இல்லை நாம் கண்ணீர் விட்டதில்லை, நண்பன் கொண்ட யாரும் அனாதையானதில்லையே அப்படின்ட்டு அந்த பாட முடியும். இது வந்து அவங்களோட ஒரு வாழ்க்கை நிலை, அவங்களோட களம், இதை பற்றியெல்லாம் விளக்குற மாதிரியான ஒரு பாடலாம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் ஒரு ஸ்டோரி ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகிற ஒரு ஸ்டோரி மாதிரி ரொம்ப அழகாக அன்ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான களத்தில் தமிழர்களை பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும் நினைக்கிறேன். நன்றி. என்னுடைய அருமையான பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மானு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்க நான் இயக்கிய முதல் படம் காதல் மன்னனில் ஹீரோயினாக அறிமுகமானவங்க. ஆனால் அது மட்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு அறிமுகம்னு சொன்னால் அது வந்து ரொம்ப சின்ன விஷயமா போகும். அவங்க வந்து ஒரு பரதநாட்டிய தாரகை. எல்லா வெளிநாடுகள்லேயும் போயிட்டு பலவேறு விதமான நடன நிகழ்ச்சிகளை வந்து நடத்திட்டு வராங்க. அதே சமயம் சிங்கப்பூரில் அவங்க சமீபத்தில் சிவகாமியின் சபதம் கல்கி எழுதின அந்த நாவலை வந்து ஒரு ட்ராமாவாக ஒரு 5 மாதம் அங்கேயே தங்கி ப்ராக்டிஸ் கொடுத்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நடன இதெல்லாம் வந்து கொடுத்து அந்த நாடகத்தை வெகு சிறப்பாக நடத்தி
சிங்கப்பூர் தமிழர்கள் மத்தியில் வந்து நம்மளுடைய சிவகாமியின் சபதம், கல்கி அவர்களுடைய பெயர் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து அவங்க சமீபத்தில் பண்ணாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் பல்வேறு விதமான நல்ல நண்பர்கள் வட்டம் உருவானது. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சிங்கப்பூரில் குருஷேத்திரம் படம் தயாராகும் பொழுது அதை வந்து அவங்க பார்த்து அது மேலே வந்து ஒரு ஈர்ப்பு கொண்டு அவங்களுக்கு வந்து பலவிதமான உதவிகளை வந்து செஞ்சு இன்னைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோமே, அதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் வந்து நான் பார்த்தேன் சமீபத்தில். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதாவது இது வரைக்கும் ஒரு தமிழ் ரத்தம் வந்து நமக்கு வந்து அந்நிய தேசங்களில் வந்து இருந்து பல்வேறு விதமான ஒரு செயற்கரிய செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. பட் சிங்கப்பூரை பொறுத்தளவில் அவங்க வந்து ஏற்கனவே வந்து நல்ல தமிழ் திரைப்பட ரசிகர்கள். அப்படி ஒரு நம்ம சினிமாக்கெல்லாம் வந்து இம்மிடியட்டாக வந்து அதை வந்து தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு நெஞ்சம் படைத்தவர்கள். அவங்க வந்து முதல் முறையாக சிங்கப்பூரில் ஒரு தமிழ் படத்தை வந்து தயாரித்து அதை வந்து திரையிட்டு அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை வந்து அள்ளி வந்திருக்கிறாங்க. எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு முதல் ஷாக், இவ்வளவு நேர்த்தியாக ஒரு கதை, திரைக்கதை இதெல்லாம் வந்து ஒரு சர்வதேச தரத்தில் ஒரு தமிழ் படத்தை நம்ம வந்து பார்க்குற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஷாக் இருந்தது. அதை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு அருமையான ஒரு படைப்பாக தவமணி அவர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னொரு ஷாக் என்னென்னா, அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த நடிகர்கள், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க அந்த அந்த வசனங்களை வந்து உச்சரிக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த கேரக்டராகவே தங்களை வந்து மாற்றிக்கிட்ட ஒரு தன்மை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக அந்த படம் பார்க்க உட்கார்ந்தப்போ இது சிங்கப்பூரில் என்ன பெருசாக தமிழ் படம் எடுத்துகிற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்போக்கோடு தான் நான் உட்கார்ந்தேன். பட் அது பார்த்த உடனே அதில் நடித்தவங்க, அதனுடைய ஃபோட்டோகிராஃபி, அதனுடைய இந்த எடிட்டிங், இது எல்லாமே வந்து ரொம்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சர்வதேச படத்தை பார்த்த மாதிரி சப்டைட்டில் போட்டு அப்படியே நம்ம கேன்ஸ் பட விழாவுக்கும் உலக பட விழாக்களுக்கும் வந்து ஒரு தமிழனுடைய படம் அப்படிங்கிற பெருமையோடு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு படமாக எனக்கு வந்து அது பட்டுச்சு. அதே மாதிரி ஒரு நல்ல முயற்சி எப்பவுமே வந்து வரும்போது அதை வாழ்த்தி இம்மிடியட்டாக கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு வந்து என்றைக்குமே நம்ம கவி பேரரசு வைரமுத்து வந்து தயங்கினதே கிடையாது. அவருடைய பல்வேறு விதமான பணிகளுக்கு இடையில இந்த படத்துக்காக அவர் எவ்வளவு தூரம் பாடுபட்டாருங்கிறது வந்து எனக்கு தெரியும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு கோடம்பாக்கம் சினிமாவோட ஒரு சிங்கப்பூர் தமிழ் சினிமா வந்து ஒரே சீட்ல பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு முழுமையான காரணம் வைரமுத்து அவர்களுடைய அந்த ஊக்கம் தான் அப்படின்னு நான் அடிச்சு சொல்வேன். அதே மாதிரி மெட்ரோ ஃபிலிம்ஸ் ஜெயக்குமார் சார் அவர்கள் ரொம்ப உற்சாகமான மனிதர். அவருக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் புதுசாக ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஆவல் என்றைக்குமே இருக்கும். அவர் வந்து இந்த படத்தை வந்து தலைமையில தூக்கி வச்சுட்டு தன்னுடைய தோள் மேலே உட்கார வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு பப்ளிக் மத்தியில் ஒரு மீடியா வாயிலாக அதை வந்து இந்த படத்தை கொண்டு போகிறதுல ரொம்ப சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அண்ட் வீரா இந்த படத்தினுடைய கோ ப்ரொடியூசர்னு சொல்லலாம். இந்த டீமே வந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஒரு புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு அவங்களெல்லாம் பார்த்தப்போ. இந்த சிங்கப்பூரில் குருஷேத்திரம் வந்து இனிமேல் வந்து வேற யார் கையிலும் இல்லை, பத்திரிகைகள் உங்கள் கையில் தான் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் உற்சாகம் ஊக்கம் கொடுத்து இன்னைக்கு இந்த மேடையில் நின்று பேசுறதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னுடைய முதல் படத்துலேருந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற நீங்கள் தான். அதே மாதிரி இந்த படத்தை நான் என்னுடைய சக படைப்பாளியாக தவமணி அவர்களை வந்து நான் பார்க்குறேன். அவருடைய வசன வீச்சுக்களை வந்து நான் ரொம்ப ரசித்தேன் இந்த படத்தில். அவருக்கும் ஒரு இடம் கொடுத்து அவர் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் தமிழ் படம் பண்ணக்கூடிய அளவுக்கு அல்லது சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு படம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆர்டிஸ்டுங்களெல்லாம் வச்சு அவர் படம் பண்ணணும்னு நான் வந்து வாழ்த்தினேன். இது வந்து ஒரு உலக படம் அப்படிங்கிற அளவில் என்னை வந்து ரொம்ப ஈர்த்து இருக்கு. இதுக்கு மேலே இது உங்கள் கையில் தான் இருக்கு. நன்றி.